அந்த எஸ்பி ஸ்வர்ணபூமி ஹவுசிங் சொசைட்டின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சு நடத்துனாங்க. எல்லாரும் வந்து எங்களுக்கு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நித்ரா ஆப் மூலம் தான் நாங்கள் வேலைக்கு போய் ஜாயின் பண்ணோம். அவங்க என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வேலை டார்கெட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் ஃபர்ஸ்ட் சொல்லவே இல்லை. வேலைக்கு ஜாயின் பண்ண அப்புறம் தான் நீங்க வந்து மந்த்லி வந்து 3 lakhs கிட்ட வந்து கஸ்டமரை உள்ளாடி கொண்டு வரணும், அப்பதான் உங்களுக்கு சேலரி தருவேன், அந்த மாதிரி ஒரு டிமாண்ட் வச்சாங்க. அப்ப எங்களுக்கு அந்த டைம்ல வந்து இவ்வளவு கஸ்டமரை உள்ள கொண்டு வரது யாரும் நம்ப மாட்டாங்க. எப்படி ஒரு பிரைவேட் கம்பெனி நம்பி இவ்வளவு காசு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கும்போது சரி அப்ப நீங்க 100 ரூபாய் 200 500 ரூபாய் வச்சு ஆர்டி மாதிரி கலெக்ட் பண்ணுங்க, டெய்லி எல்லாரையும் கலெக்ஷனுக்கு அனுப்பிட்டாங்க. மேனேஜர்னு கிடையாது, நாங்களுமே வந்து என்னன்னா கலெக்ஷன் போற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் மேனேஜர் போஸ்டிங்க்கு ஒரு 1 month கழிச்சு பாத்தீங்கன்னா 4 பேர் எடுத்தாங்க. அப்போ ஒரு எப்படி சார் ஒரே பிரான்ச்ல இருந்தீங்க 4 பேரை வேலைக்கு எடுப்பீங்க? 3 லட்சம் காசு கொடுத்தா யார் காசு கொடுத்தாலும் குவாலிஃபிகேஷன் பாக்குறது கிடையாது. 10th படிச்சாலும் சரி 8th படிச்சாலும் அவங்கள ஜாபுக்கு எடுக்கிற மாதிரி இருந்தோம். இது ஒரு ஃப்ராடு அப்படின்னு நாங்க தெரிஞ்சு கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சோன்னா சடனா ஒரு 4 பிரான்ச் ஓப்பன் பண்ணாங்க. கொலைச்சல், நித்திரவேலை, திருவெட்டாறுன்னு சொல்லிட்டு பிரான்ச் ஓப்பன் பண்ணி இவங்க 4 பேரையும் 4 இடமும் ஸ்ப்ரெட் பண்ணி அனுப்பிட்டாங்க. அப்புறம் இந்த பெருசா இந்த காசை வந்து திரும்ப ரிட்டர்ன் பண்ணாதனால ஆர்டி அமௌண்ட்டை நாங்க எல்லாரும் கஸ்டமர் வந்து தேடி வர ஆரம்பிக்கும் போது இந்த ஆள் வந்து நேரா போயிட்டு அந்த தேனி மாவட்டத்தை சேர்ந்த ஜெகதீஸ்வரன் வந்து ஊர்ல போய் தலைமுறை ஆயிட்டாரு. எங்களால வந்து ஃபேஸ் பண்ண முடியல. ஏன்னா எல்லாரும் ஒரே நாள்ல வந்து 1 lakh கொடு 2 lakhs கொடுன்னு வந்து 100 daysக்கு ஒரு ஆர்டி போட்டிருந்தாங்க. அப்ப வந்து கேட்கும்போது எங்களால் ரிட்டர்ன் பண்ண முடியாதுன்னு கால் பண்ணி கேட்கும்போது அவரு என்ன சொல்லிட்டாருன்னா அது நீங்க வந்து அவங்கள 10 நாள் கழிச்சு வர சொல்லுங்க. அப்ப அவங்க எங்ககிட்ட ஒன்னு நம்பி தானே கொடுத்தேன் குடுன்னு சொல்லிட்டு வந்து எங்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சாங்க. எங்களால வந்து பொண்ணுங்களா இருந்தனால எங்களால யாரும் எல்லாமே லேடிஸ் இல்ல ஜென்ஸே இல்ல. அந்த மாதிரி இருக்கும்போது எங்களால இது பண்ண முடியாதனால சரி வேலையை நம்ம இந்த வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி பட்சத்துல இவர்கிட்ட கேட்கும்போது காசு அது கொடுங்க சார், நாங்க ரிட்டர்ன் போயிடுறோம், வேலையை எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லும்போது 2 வருஷம் நாங்க வந்து டேட் போட்டுருவோம், 2 வருஷம் முடியாம நாங்க அமௌண்ட் தர மாட்டோம், அதுக்கப்புறம் வாங்கன்னு அனுப்பிச்சிட்டாங்க. சரி அந்த பில்டிங்ல வந்து ஒரு இன்டீரியர் ஒர்க் எல்லாரையும் வந்து கவர் பண்றதுக்காக இன்டீரியர் ஒர்க் ஒரு 8 lakhs பண்ணி எல்லாம் செலவு பண்ணி பெருசா இது பண்ணும்போது எல்லாரும் நம்பி வர மாதிரி இருந்தது. போய் சரியா அந்த ஆள்கிட்ட ஓனர் பில்டிங் ஓனர்கிட்ட போய் கேட்டோம் அங்க மாத்தாண்டத்துல. அது இல்லம்மா எங்களுக்கு எதுக்கும் சம்மந்தம் கிடையாது, அப்ப நாங்க திங்ஸாவது கொடுங்க சார் நாங்க ரெக்கவரி பண்றோம்னு சொன்னதுக்கு அதெல்லாம் தர முடியாது, அது நாங்க தான் எடுத்து போனோம், அவங்களே எடுத்துக்கிட்டாங்க எல்லாத்தையுமே. அதுல ஒரு 10 lakhs எங்களுக்கு போச்சு. இவங்க கேட்டாச்சுன்னா எல்லாமே நாங்க உங்க மாவட்டத்துல நாங்க செலவு பண்ணிட்டோம், 4 பிரான்ச்சுக்கும் எனக்கு வந்து டோட்டலா 20 lakhs வந்து செலவாயிடுச்சு, அதனால உங்க காசை வாங்கி உங்க மாவட்டத்திலேயே போட்டதால நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லி அவர் அப்படியே அப்சண்ட் ஆயிட்டாரு. அப்ப நாங்க ஒரு 10 பேர் தேனிக்கு போனோம். அங்க போகும்போது எல்லாமே குண்டாசு. குண்டாஸ் மீன்ஸ் பெரிய பெரிய பேக் வெட்டுக்கத்தி எல்லாமே இருக்கு, எல்லாம் பெரிய சைஸ் பெருசா எல்லாரும் இருக்கும்போது எல்லாம் பயந்துட்டு நாங்க வந்து ரிட்டர்ன் வந்துட்டோம். சரி இங்க வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இங்க வந்து மூவ் பண்ணும்போது ஸ்டேஷன் போய் திரும்பவும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா காலையில சாயங்காலம் உட்கார வைப்பாங்க சார், எந்த இதுவுமே கிடையாது. ஒரு 50 தடவை மேல நாங்க எல்லாருமே போயிட்டோம், போய் உட்காந்து மாத்தாண்டம் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கோம், டிஎஸ்பி கம்ப்ளைண்ட் பண்ணி எல்லாமே பண்ணி எஸ்பி ஆபீஸ்ல நான் ஒரு 10 times வந்திருப்பேன். நானும் போய் என்னைய வந்து ஆள் எல்லாம் வச்சு அடிச்சாங்க, அந்த அங்க போய் அடிச்சு என் மேல கேஸ் எல்லாருக்குமே கேஸ் ஃபைல் ஆச்சு, என் மேலேயும் கேஸ் போட்டு இந்த பொண்ணு அத்துமீறி வருது, நாங்க வந்து காசு கொடுத்து கஸ்டமர் கொடுக்க முடியாம கொடுக்கறது சோர்ஸ் கிடையாது, இதை கொடுத்தாதான் அவங்களுக்கு நாங்க இது பண்ண முடியும், வேற வருமானம் எல்லாமே மோஸ்ட்லி வந்து எல்லாம் பாவப்பட்ட ஃபேமிலி தான் இருந்தாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது கொடுக்க முடியாம கஷ்டப்பட்டோம் சார். என்னன்னா இவங்க இது மாதிரி ஒரு டோட்டலா எனக்கு இங்க வந்து தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு பிரான்ச்சஸ்ல ஒரு 15 பிரான்ச்சஸ்ல இது மாதிரி ஒரு 2 crores மேல வந்து பண்ணிட்டாங்க. கேட்டு போகும்போது எல்லா ஸ்டேஷன்லயும் அவங்களை கூப்பிட்டு விசாரிப்பாங்களே தவிர அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் எந்த ஆக்ஷனுமே இருக்காது. இது என்னன்னா இனிமேல் இந்த மாதிரி இங்க பண்ணக்கூடாது. ஆனா இன்னும் நித்திரவேலையில ரன் ஆயிட்டு தான் இருக்கு. இந்த பாக்கியலட்சுமின்னு சொல்றவங்களை வந்து ரன் பண்ணிட்டு தான் இருக்காங்க தக்கல பக்கத்துல. அவங்க வேற நேம் போட்டு சைலண்டா அந்த மாதிரி சீட்டு கொடுக்குற மாதிரி அப்படி ரன் பண்ணிட்டு தான் இருக்கு. இந்த மாதிரி மோசடியை வந்து நீங்க வந்து தடுக்கணும், எங்களுக்கும் வந்து தகுந்த இதுக்குள்ள பணம் திரும்ப கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவங்களையும் கைது பண்ணி நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம் சார். ஆமா சார், நான் வந்து நம்ம வெட்டுமணி ஹாஸ்பிட்டல் அப்புறம் ஆசாரி பள்ளத்துல எல்லாம் அட்மிட்ல இருந்தேன். அது பயங்கரமா 2 ஆட்களை வட்டியால வச்சுதான் அடிச்சு உள்ள எப்படி வருவேன் இது எங்களோட ஆபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. ஆனா காவல்துறை வந்து என் மேலதான் எஃப்ஐஆர் போட்டுச்சு, அடி வாங்கின அப்புறமா நீ எப்படி போவ, உனக்கு அங்க போறதுக்கு எந்த இதுவும் இல்லைன்னு சொல்லி என் மேல எஃப்ஐஆர் போட்டாங்க. நான் அப்புறம் எஸ்பி சாரை வந்து பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அப்புறம் 2 months கழிச்சு அவங்க மேல எஃப்ஐஆர் போட்டு கொடுத்தாரு எஸ்பி சார். இப்ப நான் 2 months கழிச்சு என்ன அடிச்சதுக்கு வந்து போட்டு கொடுத்தாங்க. இப்போ எனக்கு மட்டும் தான் சார்ஜ் ஷீட் ஆயிருக்கு, அவங்களுக்கு இது வரைக்கும் சார்ஜ் ஷீட்டே ஆகலை, இன்னும் கோர்ட்டுக்கே வரல கேஸ். அவங்க நல்ல பண வசதியான ஆட்கள், அதனால வந்து வர மாட்டேங்குது. நானும் வந்து இங்க ட்ரை பண்ணி பார்த்தேன் நிறைய வாட்டி, இன்னும் எந்த ஆக்ஷன் என்னோட மொபைல் செயின் எல்லாமே பிடிங்கிட்டாங்க. ரிட்டர்ன் செகண்ட் டைம் நான் தேடி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு அதுவும் பிடிங்கிட்டாங்க. இது வரைக்கும் எதுவுமே ரெக்கவரும் பண்ணி தரல. கேட்டாச்சுன்னா வந்து கோர்ட்ல பாத்துக்கோமா, ஒரே வார்த்தை கோர்ட்ல போய் பாத்துக்கோ. என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு நிறுவனத்துல பணி செய்யும் போது காவல்துறையிட்ட இருந்து உங்களுடைய நேர்மை சர்டிபிகேட் வாங்கி கொடுங்க, அதுதான் ஒரு நிறுவனத்துல வந்து பணி செய்யறதுக்கான அட்டாச். புரிஞ்சுங்களா? எங்கேயுமே பணம் கட்டி நம்ம சேர வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க ஒரு கேஷ் கையாளக்கூடிய ஆளா இருந்தாலும் அந்த நிறுவனத்துக்கு நீங்க பணம் கட்டி தான் நீங்க நல்லவங்க அப்படின்னு ப்ரூவ் பண்ணது இல்லை.
ஒரு நிறுவனத்துக்கு காவல்துறை அருகில் இருக்க நீங்க இருக்கக்கூடிய வீட்டுக்கு அருகில் இருந்து காவல்துறையிட்ட இருந்து சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இந்த ஜாயின் பண்ற முன்னாடி இந்த மாதிரி இதெல்லாம் தெரியல. நார்மலா என்ன நினைச்சோம், சரி ஜாப், சரி வீட்ல இருக்கிற டைம் ஒரு நல்ல பேங்கிங் ஒர்க் நம்ம டீசெண்டா இருக்கும் போய் பண்ணிக்கலாம். ஆனா எல்லாருமே தெரிஞ்சவங்க, அவங்க ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க மூலம் போனது நம்பிக்கையான ஆட்களை நம்பி தான் போனோம். அதுவும் பில்டிங் வந்து போய் விசாரிச்சு பார்த்தோம். அங்க போய் விசாரிக்கும் போது சரி, நம்ம ஏரியா ஆட்கள் நம்மளை ஏமாத்த மாட்டாங்க, இவங்க இவ்வளவு ரூபாய் செலவு பண்ணி 2.5 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த பில்டிங் வந்து இவ்வளவு இன்டீரியர் ஒர்க் நடக்குது, அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஓடுற மாதிரி தெரியல. செட்டப் அந்த மாதிரி பிகேவ் இது பண்ணனால எங்களால அதை நம்ப முடியல. சடனா பார்க்கும்போது ஒரு 2 மந்த் ஆஃப்டர் தான் கொஞ்சம் கொஞ்சமா அதோட ஆக்டிவிட்டிஸ், ஒரே போஸ்டிங்க்கு வந்து 4 பேர் எடுக்கும்போது தான் எனக்கு அதோட ஃப்ராடு வேலை எனக்கு தெரிஞ்சது. ஒரே போஸ்டிங் 4 பேர். இப்ப பாத்தீங்கன்னா காவல்துறை நம்ம மாவட்ட காவல்துறை, அதாவது ஸ்டாலின் சார் வந்து எஸ்பியா வந்ததுக்கு அப்புறம் 2வது மாசத்துலயே அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரியான குற்றங்கள், அதாவது நீங்க பணம் கட்டி எங்கேயுமே மோசம் போகாதுங்க, வெளிநாட்டை நம்பி அந்த மாதிரியான பணம் கட்டி எங்கேயுமே போறதா எஸ்பி ஆபீஸ்ல என்ன நீங்க விசாரிங்க, அந்த தகவலை கொடுத்து அந்த நிறுவனத்தை பேரை கொடுத்து விசாரிங்கன்னு சொல்றாரு. அதெல்லாம் நீங்க பாத்தீங்களா? சார், அந்த விழிப்புணர்வு இல்லாதனாலதான் இப்ப தெரியாம தான் போய் நாங்க இதுல வந்து போய் ஜாயின் பண்ணிட்டோம். தெரிஞ்சிருந்தா போய் இதுல பண்ண மாட்டோம். அதுக்கப்புறமா தான் நிறைய நியூஸஸ் பார்த்தோம். நாங்க 2023 போய் எல்லாரும் ஜாயின் பண்ணனால அதுக்கப்புறம் சார் வந்த டைம்ல தான் நிறைய இதே மாதிரி நிறைய மோசடிகள் எல்லாம் நடக்குது, வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்துறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு. சார் ஆஷா.